வணக்கம் வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டா ஒரு creepy pasta ஸ்டோரி மாதிரி இருக்க போது. உங்களுக்கு இந்த மாதிரி creepy ஸ்டோரிஸ் கதை கேட்கறதுலாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதை தான் நான் ஹேண்டில் லிங்க் போய் செக் பண்ணி பாருங்க. So without further delay, let's get into the video. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த கியூட்டான ஒரு பார்சல் வந்துச்சு. என்னென்ன இருக்கு அப்படின்னு காட்டிடுறேன். எனக்கு இந்த ஹேர் அக்சசரிஸ்லாம் வாங்குவேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். நானும் நிறைய வீடியோஸ் அதுக்கு ரிலேட்டடா போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து பாஸ்டல் எர்த் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து இந்த ஃபியூ ஐட்டம்ஸ் வந்து எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. அதை தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போவோம். இவங்க வந்து ஸ்டோரி போட சொன்னாங்க. பட் ஆனால் நான் ஆல்ரெடி இவங்க கிட்ட 2 வாட்டி இவங்க இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. இதுல வந்து எப்படி இருக்கு, கியூட்டா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து உங்ககிட்டயோ காட்டலாம் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலர் ஸ்க்ரன்ச்சி மாதிரி அமைச்சிருந்தாங்க. கீழே இந்த மாதிரி ரிப்பன் வர மாதிரி. இது வந்து ஹாஃப் இப்படி எடுத்து இங்கே போடுறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏதோ பூச்சி இது ஒன்று. அடுத்தது இந்த மாதிரி கியூட்டான பேக்கேஜ்ல பிங்க் கலர் ஸ்க்ரன்ச்சி. அடுத்து இந்த பன்னி ஷேப்ல ஹேர் கிளிப்ஸ் 3 இருக்கு. அடுத்து ஸ்டாரா இருக்கிற மாதிரி. இது வந்து அந்த சைட்லயும் போடலாம். பட் ஆனால் பின்னாடி தான் எடுத்து ஹேர் பின்னோ இல்லைன்னா ரப்பர் பேண்டோ போட்டு இது போட்டா நல்லா இருக்கும். அடுத்து இந்த பட்டர்ஃப்ளை கேட்ச் கிளிப். ஏன் இது பேர் என்னது? கிளாக் கிளிப் இல்லை ஐயோ மறந்துட்டேன். கிளிப்பு பேர் என்ன? ஏதோ ஒரு கிளிப்பு. ஓகே, பட்டர்ஃப்ளை ஷேப்ல. இது வந்து ஃபுல் ஹேர் எடுத்து போடுற மாதிரி பெரிய கிளிப் இது. இல்லை இதுவே நீங்க வந்து கொண்டை போட்டுட்டு இது மட்டும் சைட்ல எப்படி போட்டீங்கனாலும் பின்னாடி இதை பார்க்க இது பட்டர்ஃப்ளை தெரியும். அடுத்து இன்னொரு பட்டர்ஃப்ளை. பட் ஆனால் இது ஹாஃப் ஒயிட் கிரீம் கலர்ல இருக்கு. வேற பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லா ஓவராலா எடுத்து போடுற மாதிரி. அடுத்து இந்த கிளிப் இருக்கு. என்கிட்ட இதுவே பெருசு. இது வந்து கொண்டை போடுறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். நார்மலா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது அவ்வளோ பெருசு. பட் இதை வந்து நார்மலா யூஸ் பண்ணலாம். அதை விட குட்டி சைஸா இருக்கு. இது ஒண்ணு. அடுத்து ஒரு குட்டி கேட்ச் கிளிப் தானோ. இது ப்ளூ கலர்ல போ இருக்கிற மாதிரி. இது வந்து இங்க மேல தூக்கி போடுற மாதிரி. அடுத்து இன்னொரு பெரிய ஸ்க்ரன்ச்சி லைட் பிங்க் அண்ட் ப்ளூ கலர்ல. இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சி போட்டா நம்மளுக்கு ஹேர்ல வந்து அந்த டென்ட் ஹேர் பேண்ட் போட்டா டைட்டா போட்டா வரும்ல, அது வராது. அடுத்து ஒரு குட்டி ஹேர் பேண்ட் இந்த மாதிரி சாம இருக்கிற மாதிரி. அடுத்து இந்த மாதிரி அந்த ஸ்பைரல்ல ஹேர் பேண்ட் வரும் இல்லையா, இது ஆனா குட்டி. ஸோ அதனால நம்ம மேல குட்டியா போனிடெயில் போடுற மாதிரினா ஓகே. இது வந்து 5 பீஸ் 49 rupees போட்டிருக்கு. இது கிட்ஸுக்கும் இது நல்லா இருக்கும். கிட்ஸுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம போடுறோம்னா வந்து ஆனா இப்ப என் ஹேருக்கு இவ்வளவுதான் இருக்குப்பா. அதே மாதிரி இந்த ஸ்பைரல் இது இருக்கு இல்லையா, இந்த ஹேர் பேண்ட் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து டைட்டா ஹேர் பிரேக் ஆகாது. இதுலயே பெரிய பெரிய ஸ்பைரல் வரும்ல, அந்த மாதிரி நீங்க வாங்கி அதுவும் இருக்கு. நான் கவனிக்கவே இல்லை. இதுதான் இதோ அதுவும் அனுப்பியிருக்காங்க. 3 பாஸ்டல் கலர்ஸும் இருக்கு, பிளாக்கும் இருக்கு. இந்த இதெல்லாம் வந்து நம்ம போனிடெயிலோ எது போட்டாலும் நல்லா கிரிப்பா இருக்கும், லூஸ் ஆகாது. பட் சேம் டைம் உங்க ஹேருக்கும் எந்த டேமேஜும் ஆகாது. அதில் வந்து இந்த மாதிரி கியூட்டான கலர்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று தொலைஞ்சாலும் இன்னொன்று இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சென்டிங் மீ. உங்களுக்கு அஃபோர்டபுளாக ஹேர் அக்சசரிஸ் வேணும்னா எங்கள் பேஜ் கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இங்கே சைடில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், கீழேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. செம்ம ஸ்வீட் அவங்க. இதெல்லாம் ஸ்டோரி டைம் வீடியோவா இல்லைன்னா ஹால் வீடியோவா மாதிரி வச்சு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு வந்து நம்ம டெக்கேயோட அர்பன் லெஜெண்ட் தான் பார்க்க போகிறோம். அர்பன் லெஜெண்டை விட அது ஆக்சுவலா என்ன ஸ்டோரி, என்ன நடந்துச்சு அப்படின்றதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து நான் பார்த்தேன், செம்ம கிரீப்பியா பிக்சர்ஸ்லாம் வர இருந்துச்சு. நான் பார்த்த பிக்சர்ஸ்லாம் அட்டாச் பண்றேன் பாருங்க. பயமா தான் இருக்கும். டிஸ்க்ளைமர், இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும். நாட் கோன் பி ஒரு 20-30 minutes வீடியோலாம் இருக்காது. ஒரு 10 minutes வீடியோ தான் அது. இது வந்து ஜப்பான்ல நடந்த ஒரு கதை. நார்த்தன் ஜப்பான்ல நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டோரி வந்து 2 விதமாவும் சொல்றாங்க. நான் 2 ஸ்டோரியும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூல் கேர்ள் ஷிசோ அப்படின்ற பேரு அவளோட ரியல் நேம். அவளை வந்து ஸ்கூல்ல நிறைய புள்ளி பண்றாங்க. ஒரு நாள் நைட் அவ வீட்டுக்கு ஸ்கூல்ல இருந்து எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்துட்டு இருக்கும் போது அந்த புள்ளி கேங் வந்து இவளை வந்து டார்ச்சர் பண்ணி அடிச்சு அவ முடிய பிடிச்சி இழுத்து அவளை டார்ச்சர் பண்ணதா சொல்றாங்க. அப்போ வந்து அவளை அடிச்சு ட்ரெயின் ட்ராக்ல தூக்கி போட்டுட்டாங்க புள்ளி பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அவ வேகமா எந்திரிக்க முடியாத ரீசன்னால அவ ட்ரெயின் ட்ராக்ல படுத்திருக்கா.
ட்ரெயின் வர சவுண்டு கேக்குது. அவ வந்து நம்ம எந்திரிக்கணும், நம்ம ட்ரெயின் வருது அப்படின்ட்டு அவ வந்து எந்திரிக்க ட்ரை பண்றா. ஆனாலும் அவளால ஃபுல்லா எந்திரிக்க முடியல, ஃபுல்லா அடிச்சிருக்காங்க அவளை. அதனால அவ கையை வச்சு கிரால் பண்ணி நிமிந்து போறா. பட் அவ வேகமா போகாததுனால ட்ரெயின் வேகமா வந்துருச்சு. ஸோ அதனால அவ பாடி வந்து பாதியே ட்ரெயின் வந்து கட் பண்ணிருச்சு. ஸோ அவ மேல இருக்கிற பார்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸா பிளட் லாஸ், செத்து போயிட்டா. இந்த மாதிரி ஒரு சடன் டெத் இவ்வளோ கொடூரமா இறந்ததுனால அவளோட ஸ்பிரிட் வந்து இன்னும் அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஷிசோ அப்படின்ற பேரை விட்டுட்டு டெக்கே டெக்கே அப்படின்ட்டு அந்த ஸ்பிரிட்டோட நேம் வந்து மாறுது. ஏன்னா அந்த ஸ்பிரிட் வந்து வெறும் பாதி தான் இருக்கு, இடுப்புக்கு கீழே அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ நீங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தில வந்து இருட்டான சந்தில ஓரமா அந்த பொண்ணை பாக்குறீங்க, பாதிதான் இருக்கானா. அவ அந்த கையை வச்சுதான் கிரால் பண்ணி வருவாளாம். அவளோட நகத்தோட சவுண்டு தரையில பட்டு இழுக்க இழுக்க அந்த டெக்கே டெக்கே அப்படின்ட்டு சவுண்டு கேட்குமா. அதனாலதான் அந்த ஸ்பிரிட்டோட பேர் வந்து டெக்கே டெக்கே அப்படின்னு வச்சிருக்காங்க. இதை வந்து யாராவது பாத்துட்டாங்க அப்படின்னா அவ என்ன பண்ணுவானா, வேகமா ஓடி வந்து அவ ரொம்ப ஃபாஸ்டா வேகமா ஓடி வந்து அந்த பர்சனை வந்து பாதியா வெட்டிடுவாளாம். அவ எப்படி செத்து போனாலோ அதே மாதிரி கொன்றுவாளாம். இதுவே நீங்க வந்து அந்த பர்சனை பார்க்கல, அதாவது அந்த ஸ்பிரிட்டை நீங்க பார்க்கல, நீங்க வந்து இந்த அர்பன் லெஜண்ட் பத்தி நீங்க கேள்விதான் படுறீங்க அப்படின்னா அவ வந்து உங்க கனவுல வருவா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கால் பண்ணுவா. அதுல வந்து அவ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பா. அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம். பட் இதுவே நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அவ கண்டிப்பா உங்களை தேடி வருவா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி. என்னெல்லாம் அவளை பண்ணக்கூடாது அப்படின்னா, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த அந்த ஏரியா பக்கத்துல நடக்கக்கூடாதான். ஏன்னா அவ வந்து ரெட் கலர் பார்த்தாலே வந்து அவ இறந்து போனது மேபி அவ பிளட்டா இருந்தது இல்லையா, அது ரிமைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த புள்ளி கேங் வந்து யாராவது ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கலாம். அதனால கூட அவளுக்கு வந்து ரெட் பார்த்தா அவளுக்கு ரொம்ப கோவம் வரும். அதனால யார் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டாலும் அவ வந்து கதம் பண்ணிடுவாங்க. இன்னொரு ஸ்டோரி இருக்கு இல்லையா, சேம் டெக்கே டெக்கேக்கு இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இதேதான். பட் ஆனா ஒரு சில டீடைல்ஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கு. அவ ஸ்கூல் பொண்ணுதான். பட் அவளை வந்து ஸ்கூல்ல வந்து நிறைய புள்ளி பண்ணிருக்காங்க. அதே அந்த புள்ளி கேங் வந்து அவளை டார்ச்சர் பண்ணி இது பண்ணி ரேப் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ அந்த இதுல இருந்து மீண்டு வர முடியாம அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அவ வந்து ட்ரெயின் ட்ராக்ல அவளே குதிச்சுட்டதா சொல்றாங்க. பயத்துல வந்து கொஞ்சம் அவ வெளியே வந்திருக்கா. லைக் ஐயோ வேண்டாம் நம்ம உயிரோட இருக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது ட்ரெயின் வந்து பாதியா வெட்டிருச்சு. ஸோ அவ வந்து அப்படியே பாதி உடம்புலயே வந்து கிரால் பண்ணி வெளியே வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்திருக்கா. போற வரவங்க பார்த்துட்டு இதனா ஒரு மாதிரி விதமா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு யாருமே ஹெல்ப் பண்ணலையா. அவ அப்படியே வந்து கோல்டா வர இல்லையா, நைட்டு பாதி உடம்பு இதாயிடுச்சு, ப்ளீடிங்கு, யாருமே ஹெல்ப் பண்ணல. அவன் அந்த இதுல யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ இறந்துட்டான். ஸோ யாருமே அவளை ஹெல்ப் பண்ண வரல. அந்த ஒரு பெஞ்ச் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, சின்ன வயசு ஒரு ஸ்கூல் பொண்ணுதான், என்னை இப்படி பண்ணிட்டாங்க, திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரி அவளுக்கு நல்லா இதாயிடுச்சு. ஆவியா வர அவ அப்பயும் வந்து ஆவிலையும் பாதி உடம்புலதான் இருக்கா, இடுப்புக்கு கீழே அவளுக்கு உடம்பு கிடையாது. ஸோ ஒரு பையன், ஸ்கூல் பையன் வந்து ஆல் பாய்ஸ் ஸ்கூல்ல படிக்கிற பையன், ஸ்கூல்ல கேம்பஸ் சுத்தி நடக்கும் போது ஒரு பில்டிங் உள்ள விண்டோல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கத இவன் பாக்குறான். ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னடா இது வந்து ஆல் பாய்ஸ் ஸ்கூல் ஆச்சு, இந்த பொண்ணு யாரு, எப்படி இவ இங்க இருக்கா அப்படின்ட்டு இவன் வந்து ஒரு மாதிரி வியர்டா பாத்திருக்கான். அந்த பொண்ணு திரும்பி பார்த்து சிரிச்சிருக்கு. இவனும் இப்படி சிரிச்சிருக்கான், இவனும் சிரிக்கிறான். அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரெண்டு பேரும் சிரிச்சு ஒரு கியூட்டான ஒரு மூமெண்டா இருந்து உடனே அந்த விண்டோல இருந்து அவ எந்திரிச்சு குதிச்சு வரும்போதுதான் அவன் ரியலைஸ் பண்றான் அந்த பொண்ணு பாதிதான் இருக்கு, மீதியை காணும், மிச்சத்தை காணும் அப்படின்ட்டு. உருவம் மாறுது, அது ஒரு பேய் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இவன் ஓடுறான். எப்படி ஓட முடியும், அவதான் அவ்வளவு ஃபாஸ்ட் ஆச்சு. அதனால வேகமா வந்து அவனை பாதியா வெட்டிட்டான். அதே மாதிரி என்ன ஆர்த்தி பண்றது, இப்ப நான் இந்த ஸ்பிரிட்டை பார்த்துட்டேன், இந்த ஸ்பிரிட் கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா வாய்ப்பே, அவ்வளவுதான். அந்த அவ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அவ ரொம்ப ஃபாஸ்டா, நீங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே அவ வந்து நம்மளை கொன்றுவா அப்படின்றாங்க. அவ எப்படி நம்மளை வெட்டுவா அப்படின்னா, அவ வந்து சா மாதிரி கையில வச்சிருக்கா, ஒரு பெரிய சா மாதிரி வச்சிருக்கா. அதை வச்சு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம பாடி வந்து பாதையா வெட்டிடுவா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜாப்பனீஸ் அர்பன் லெஜண்ட். இது வந்து நிறைய பேர் நடந்திருக்கு, இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், அந்த பொண்ணை நான் பார்த்தேன், இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு நிறைய ஸ்டோரிஸ் வந்து அங்கேயே நிறைய இருக்கு. அண்ட் இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு மூவியே எடுத்திருக்காங்க, டெக்கே டெக்கே அப்படின்ட்டு. இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்களும் போய் பாருங்க. நான் வந்து
போட்டோஸ்லாம் அட்டாச் பண்றேன். அதை பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க வந்து சொல்லுங்க இந்த மாதிரி ஜாப்பனீஸ் அர்பன் லெஜெண்ட். மெயினா நம்ம ஊரை விடுங்க, நம்ம ஊர்ல வந்து இந்த குட்டி சாத்தா அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த ஜாப்பனீஸ் அர்பன் லெஜெண்டே வந்து ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமா தான் இருக்கும். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கதைலாம் பிடிக்கும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. இந்த அர்பன் லெஜெண்ட் வித் மேபிள் அர்பன் லெஜெண்ட், மேபிள் மித் வித் மேபிள், மித் வித் மேபிள், ஏதாவது ஒண்ணு ஆரம்பிப்போம். ஓகேவா? நம்ம கோஸ்ட் வீடியோ, அதாவது அந்த இந்த ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் வீடியோக்கே நம்ம எந்த ஒரு டைட்டில் பேர்லாம் வைக்கல. அது வாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. 35 எபிசோடு கிராஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மட்டும் என்ன பேரை வச்சிருப்போம் பாருங்க. ஸோ அதனால இது அப்படியே இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய அர்பன் லெஜெண்ட்ஸ் இருக்கு. நிறைய இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி க்ரீப்பி ஸ்டோரிஸ், இதெல்லாம் வந்து கோஸ்ட் ஸ்பிரிட்ஸ் ரிலேட்டடு அதெல்லாம் நிறைய இருக்கு. எனக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்கும், பார்க்கறதுக்கு பிடிக்கும். ஹோப்ஃபுல்லி என்ன மாதிரி இதே மைண்ட் செட்ல யாரும் இருக்கீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க இருக்கவங்க லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.